இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ஜிலேபி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். கோதுமை மாவு, எண்ணெய், உப்பு, ஃபுட் கலர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பட்டர், சர்க்கரை, ஏலக்காய். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜிலேபிக்கு நம்ம கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சப்பாத்திக்கெலாம் பிசைறதை விட இன்னும் சாஃப்டாக, எப்படி குலாப் ஜாமுனுக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்க போகிறோம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து பேக்கிங் சோடா வந்து அது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, அடுத்து உப்பு. ரொம்ப உப்பு போட வேண்டாம், அது ஸ்வீட் அப்படிங்கிறதுனால லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும். இதில் வந்து இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்துட்டு உருக்கி எடுத்துக்கணும். இதையே சேர்த்திடலாம். நமக்கு வந்து இதில் பேக்கிங் பவுடர் சோடாலாம் சேர்த்துருக்கனால ரொம்பவுமே சாஃப்டாக வரும். நார்மலாக சப்பாத்திக்கு இருக்க மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துடுங்க. எண்ணெய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீரா காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ ஜீரா காய்ச்சலுக்கு 1 கப்புக்கு சுகர் சேர்த்திக்கோங்க பேனில். அடுத்து 1.5 கப்புக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃபுட் கலர், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது வந்து 1 ஸ்பூன் தண்ணி கூட வந்து கலந்து வச்சுக்கோங்க, ஒரு 2 பிஞ்ச் ஃபுட் கலரை. இப்போ இது கொதித்து வந்துட்டு இது வந்து ஒரு கம்பி பதம் வந்து உங்களுக்கு வர தேவையில்லை. தொடும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு வந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஜிலேபி அப்படிங்கிறதுனால நமக்கு கரெக்டாக அந்த மாதிரி சுருட்டி கொஞ்சம் இப்படி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நம்ம இதை அப்படியே ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை வந்து அப்படியே வந்து சுருட்டிடலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே வந்து அடியில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிடலாம். நம்ம வந்து 1 கப் மாவு தான் போட்டோம், அதுலேயே வந்துட்டு நமக்கு 10-12 பீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கும் பொழுதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பட்டர்லாம் போட்டிருக்கனால. நார்மலாக வந்து சப்பாத்திக்கு வந்து இவ்வளோ சாஃப்டாக வராது. பாருங்கள், இப்போ ஜீரா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இது ஷேப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஜீரா இறக்கி வச்சுட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். உடனே எடுத்துடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக வைங்க, ஏன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும்.
பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நுரையெல்லாம் அப்படியே அடங்குது. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜீராவில் சேர்த்திடலாம். இது வந்து நம்ம செஞ்சு வச்ச ஷேப்பை விட பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கனால இன்னுமே பெருசாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீராவில் நல்லா கலந்துருங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறட்டும். குலாப் ஜாமுன் மாதிரி ஹோல் நைட்டில் இது ஊறணும்னு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஊறினோன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். நான் ஆல்ரெடி மாவாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எம்மியன் டேஸ்டியான கோதுமை ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.